ஹலோ காய்ஸ், இனி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா ஒரு மலையாள படம் தாங்க பார்க்க போகிறோம். லெவல் கிராஸ். இந்த படம் ஒரு த்ரில்லரான படங்க. வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். அமலா பால் நடித்தது செம்ம ஹிட்டாக போயிட்டுருக்கு, பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சீனே பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவனம் தாங்க நம்ம காட்டுறாங்க. கண்ணு கண்ணு தூரம் ஒரு வீடை கூட காணும். அப்புறம் ஒரு குகை மாதிரி ஒரு ரயில்வே ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நடந்து வர மாதிரி அவன் தான் நம்ம படத்துடைய தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்புறம் அவனையே தான் காட்டுறாங்க. அவனும் சும்மா உக்காந்துருக்கான் மலைக்கு மேலே அப்படின்னு ஒரு ஒரு பஸ்ஸு மாதிரி ஏதோ இருக்குங்க. அதுலேயும் வந்து எல்லாம் இதாக இருக்காங்க உட்காந்துருக்க மாதிரி. அப்புறம் ஒரு இதை காட்டுறாங்க, ரயில்வே கேட்டை காட்டுறாங்க நம்மளுக்கு. அப்படியே காட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா வந்து ரயில்வே கேட்டில் வந்து இந்த இதாக வேலை செஞ்சிட்ருக்கான், கொடி ஆட்டுறது. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்து கரெக்டாக இதில் வருதுங்க, கிராஸ் ஆக வருது. நம்ம ஹீரோவும் கொடி காமிச்சிட்ருக்கான். அப்போன்னு பார்த்திங்கன்னா ஏதோ சவுண்டு கேட்குது, பக்கத்தில் யாரோ விழுந்த மாதிரி. நம்ம ஹீரோ வந்து திரும்பி பார்க்குறான், ட்ரெயின்லேருந்து யாரோ விழுந்துட்டாங்கன்னு. பார்த்துட்டு ஆள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டே போய் பார்க்குறான் யாராக இருக்குன்னு. இந்த மாதிரி வானதில் திடீர்னு யாரோ விழுந்தாங்கன்னு கிட்டே போய் பார்க்குறான். பார்த்தா ஒரு பொண்ணு விழுந்து கிடக்குறா. அவங்க நம்ம ஹீரோயின், இந்த படத்தோட ஹீரோயின் அமலா பாருங்க. போய் பார்க்குறான், கிட்டே உட்காந்து பார்க்குறான். அப்போ தான் கரெக்டாக மேலேயும் படம் பேர் போடுறாங்க, லெவல் கிராஸ்ன்னு. கிட்டே போய் பார்க்குறான், உயிர் இருக்கான்னு மூச்சு வருதான்னு பார்க்குறான், கை வச்சு பார்க்குறான். அதெல்லாம் உயிரோடு இருக்கான்னு சொல்லிவிட்டு சரின்னு அவனோட இடத்துக்கு வந்து தூக்கிட்டு போகிறாங்க. ஹீரோ இருக்கிறது பாலைவனம் மாதிரி காட்டுறாங்க. சரி, ஹீரோயினை வந்து அவன் இடத்துக்கே தூக்கிட்டு போய் வச்சிடறான். வீட்டில் வந்து படுக்க வச்சுருக்கான். நம்மளுக்கு அதே தான் காட்டுறாங்க. படுக்க வச்சோன்னு நம்ம ஹீரோயின் வந்து எந்திரிச்சிடறா. கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சோன்னா அவளுக்கு தலைவலி பயங்கரமாக இருக்குது. உடனே தண்ணி கொடுக்குறான். கேட்குறான் எப்படி இதாக நீங்கன்னு. இல்லை, நான் பாத்ரூம்னே தள்ளி ரெண்டு சண்டை பண்ணாங்க. அப்போ என்னாச்சுன்னு தெரில. சரி, ஹஸ்பண்ட் தேடுவார், நான் போகிறேன்னு போகிறா. இல்லை, இங்கேருந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாதுங்க, ரொம்ப தூரம் எல்லாம் நடந்து போக முடியாது. இல்லை, நான் போய்ப்பேன்னு சொல்லிட்டு இவனும் வீட்டை விட்டு வெளியே வந்து நடக்க ஆரம்பிக்கிறா. இவ்வளோ அங்கே எங்கன்னு போகிறா. கண்ணு தூரம் ஒரு பில்டிங் வீடு எதுவுமே இல்லை. திருப்பியும் வந்து இங்கே வந்துடுறா. திருப்பியும் அங்கேயே ஒரு நைட்டு வந்துடுறா. இவன் திருப்பி வந்து நைட் ஆகிடுச்சுங்க. நைட் ஆனோடனே இவன் வந்து சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறான் சாப்பிட்லான்னு. இவன் வந்து வேணான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. எனக்கு சாப்பாடு வேணாம், எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என்னை கூப்பிட்டு போவார், நீங்கள் சாப்பிடுங்க, நாளைக்கு உங்கள் ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு போவார்னு சொல்லி வந்து சாப்பிட வைக்கிறான். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து வந்துருக்கோம். சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு வந்து படுக்க வராங்க உள்ள. இவளுக்கு வந்து அவன் இருக்கவும் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. இவளும் வந்து தூங்கலாமா வேணாமான்னு வச்சுக்கிட்டே இருக்கா. அப்புறம் வந்து ஃபுல்லாக படுத்துடுறாங்க. அவன் கீழே படுத்துக்கிறான், இவள் பெட்டில் படுத்துக்கிறா. அடுத்த நாள் எந்திரிச்சிடுறா. எந்திரிச்சு பார்க்குறா. நம்ம எந்திரிச்சு வந்து வெளியே வந்து பார்க்குறா. இல்லை, ஏதாச்சும் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. சரின்னு டீ போட்டு தரான். டீ போட்டு தந்துட்டுருக்கான் ஹீரோயினுக்கு. அப்போ தான் வந்து ஒரு உண்மையை சொல்கிறான். இல்லை, இங்கே ஒரு ஃபோன் இருக்குது, பக்க ஸ்டேஷன் ட்ரெயின் ரொம்ப அவங்களா ஃபோன் அடிச்சு சொல்லுவாங்க, நேற்று உங்க கூட பேச நல்லா இருந்துச்சு, அதான் உங்கள்கிட்ட சொல்ல. இப்போ ஃபோன் வரட்டும், நான் அவங்கள பற்றி சொல்லிடுறேன்றான். இப்போ ஃபோன் வரட்டும், நான் அவங்கள பற்றி சொல்லிடுறேன், நீங்கள் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னோடனே ஃபோன் வருது. கரெக்டாக இவனும் எடுத்து பேசுகிறான். கரெக்டாக இந்த மாதிரி இங்கே ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்ல வரதுக்குள்ளே இவளாவே கட் பண்ணிடுறா. இந்த இடம்லாம் பயங்கரமாக இருந்துச்சுங்க சீனு. இவளே கட் பண்ணோன்னே இவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன இப்படி ஹஸ்பண்ட் தேடுறேன்னு சொன்னாங்க, ஆனால் இவங்களே ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்கன்னொன்னே அடுத்த சீனை வந்து இவ வந்து சொல்ல வரா. இந்த மாதிரி நானாக வேணுன்னே தான் குதித்தேன் ட்ரெயின் வந்து. இவனும் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறான். இல்லை, என் ஹஸ்பண்ட் என்னை கொல்ல பார்க்குறான் அப்படின்னு சொன்னோன்னே அவளோட ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். இவன் தான் அவனோட ஹஸ்பண்டு. அதாவது நம்ம அமலாபால் வந்து நம்ம அமலாபால் வந்து ஒரு டாக்டராக இருப்பாங்க, சைக்காட்டிஸ்ட்டாக. இவங்கள்ட்ட வந்து அவன் வந்து இது எடுக்க வருவான், ட்ரீட்மெண்ட் எடுக்க வருவான். அதாவது அவனோட ஃபஸ்ட்டு பொண்டாட்டி வந்து செத்துருவாங்களாம். அதனால் வந்து ரொம்ப மனச்சோர்வு. நம்ம ஹீரோயின்ட்ட வந்து இவன் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வருவான். அப்படியே இவங்க 2 பேருக்குமே பழக்கமாகி நம்ம அமலாபால் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. 2 பேருமே வந்து லவ் பண்ணி சுற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் வந்து அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான் அமலாபால். நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு, நாங்களே வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருப்பா. எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னோடய ஃபஸ்ட் பேஷண்ட் அவன் தான். நல்லா அவன்கிட்ட மாற்றம் தெரிஞ்சு ஒரு நாள் அவனே வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டான். எனக்கும் வந்து சரின்னு பட்டுச்சு அப்படின்னு வந்து பேசி சொல்லிகிட்டு இருப்பா இவன்கிட்ட. இவனும் கேட்பான், அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களே. இல்லை, எங்கள் வீட்டில் ஒத்துக்கல, ஆனால் எனக்கு அவன் இல்லாமல் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும்னு தோணல, அதனால் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனால் போக போக அவன் வந்து திரும்பி வந்து ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டான், என்னை விட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் ஸ்டார்டிங்கில் எடுத்த மாதிரி திருப்பி வந்து போதைப் பொருளுக்கெல்லாம் அடிமையாக ஆரம்பிச்சிட்டான். என்னை போட்டு ரொம்ப பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னால் அவன் கூட இருக்க முடியல அப்படின்னு வந்து இவன்கிட்ட வந்து சொல்லிகிட்ருப்பான் அமலாபால். சொல்லி அழுதுகிட்ருப்பா. இவனும் சரி விடுங்கன்னு விட்ருவான். அடுத்த நாள் வந்து இவன் வந்து குளிச்சிருவா. இந்த அமலாபால் வந்து குளித்தோடனே வந்து வேறு ட்ரெஸ்ஸு இருக்கான்னு கேட்பா. இவனும் சரி இருங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு தேடுவான் ட்ரெஸ்ஸை.
தேடி கொடுப்பான். கொடுத்தோன்னே அந்த அந்த சட்டையை வந்து போட்டு வந்துடுவா. போட்டு வந்துட்டு பேசிகிட்டு இருப்பான். நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? நான் அப்போ வந்து திருப்பி அமலாபால் சொல்வா, ஒரு நாள் வந்து அவன் எழுதி இதை படிச்சுட்டு இருந்தேன். அவனே வந்து சொன்னான், நான் தான் என்னோட பொண்டாட்டியை கொன்னேன் அப்படின்னு வந்து சொல்லி இப்போ உன்னையும் கொல்ல பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு ரொம்ப பயமாகி, அதான் ட்ரெயினில் கூப்பிட்டு போகும்போது இவளே கூச்சி எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருப்பான் இவன் நெஞ்சில் சாஞ்சி. அதான் நம்மளுக்கு காட்டிகிட்டு இருப்பாங்க. சரி இப்போ வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பா. சரி சொல்லிட்டு இவனும் வந்து எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு ஒரு ட்ரெயின் வரும்னு இவனும் வந்து சரி நான் போய் இது பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போய் கொடி காட்டு வரேன்னு சொல்லிட்டு இவனும் வந்து கிளம்பிடுவான். இது வந்து வீட்டை கூட்டிகிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து பொட்டிக்குள்ளேருந்து கீழே விழுந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸாக இருக்கும். 4 பேர் அடித்து கொல்லப்பட்டாங்க அப்படி இப்படின்னு. அப்புறம் ஒரு இதாக ஃபோட்டோ மட்டும் எடுத்து பார்த்து நல்லா ஷாக் ஆகி பார்த்துட்டே இருப்பாள். நம்மளுக்கு காட்டுவாங்க இவன் வந்து இவனோட பேர் வந்து ரகுன்னு சொல்லியிருப்பான் இவள்கிட்ட. ஆனால் பார்த்தீங்கன்னா ரகுன்னு வந்து வேற ஒருத்தர் ஃபோட்டோ இருக்கும் இந்த கொடி ஆட்டுற வேலையில். திருப்பி எல்லாம் ஆட்டிட்டு உள்ளே வந்துடுவான். இவளுக்கு அமலாபாலுக்கு வந்து பயமாயிரும். ஒருவேளை இவன் நான் 4 பேரை கொண்டுட்டு அந்த ரவியும் கொண்டுட்டு இவன் இந்த மாதிரி இருக்கானா அப்படின்னு பார்த்தோன்னே இவன் வந்து அந்த இதை மட்டும் வெளியே கிடக்கும் பார்த்துருவான். பார்த்தோன்னே வந்து இவனுக்கு புரிஞ்சிடும், சரி இவள் நம்மளை தப்பாக நீ திரும்பும்போது இவளே கத்தி வச்சு நிற்பா. உண்மையை சொல்லு, ஏன் இப்படி பண்ண, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லுவாள். உடனே இவனும் நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னோடனே வந்து இவனோட ஃப்ளாஷ்பேக் சொல்லுவான். இவன் வந்து ஒரு பொண்ணவே பார்த்துருப்பான். நாங்கள் அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் வந்து இது பேசி வச்சுருப்பாங்களாம் கல்யாணம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருப்பான். இவங்களுக்கு வந்து கல்யாணம்னே என்னோட அம்மா வந்து செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான், என் பொண்டாட்டி, எனக்கு 2 பிள்ளைங்க, அப்புறம் ஊர்லேருந்து ஒருத்தன் வந்தான் அவன் தம்பி, அப்புறம் நாங்கள் தான் இருந்தோம். அப்புறமேட்டு என்னோடய விவசாயம் இதுலேயும் வந்து நஷ்டமாயிடுச்சு. சரி 2 குழந்தையோட போதும்னு நானும் வந்து அவள்கிட்ட சொன்னேன். ஆனால் அவள் கேட்கல. சரின்னு நான் ஆப்ரேஷன் பண்ணதுக்காக வந்து ஆஸ்பத்திரி போய் பார்த்தேங்க. ஆஸ்பத்திரி போனால் எனக்கு வந்து குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, எனக்கு பிறந்த 2 குழந்தையும் என்னோடது இல்லை, எங்கள் வீட்டில் வந்து இருக்கிறவன் என்னோடது. சரின்னு ரொம்ப கோவத்தோடு வந்து நானும் போய் வீட்டுக்கு போனேன். வீட்டில் திறந்து பார்த்தா என் பொண்டாட்டியும் அவனும் வந்து தப்பாக நடந்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே செம்ம கோவமாயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் வந்து அமலாபால்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். பார்த்துட்டே இருந்துட்டு அதனால் என்ன பண்ணிட்டேன், 2 பேரையும் வந்து கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். 2 பேரையும் வந்து கொலை பண்ணிட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே நடக்க ஆரம்பித்து இவ்வளோ தூரம் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து இவரை பார்த்தேன், ரகு அண்ணனை, அவர் கூட கொண்டாரு இருந்தேன். இப்போ அவரும் செத்துட்டாரு, இப்போ நான் தான் இருக்கேன். நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதாங்க. அமலாபாலுக்கும் ஒன்றும் புரியல அவன் சொல்கிறதெல்லாம். சரின்னு ஆறுதல் சொல்கிறா. சரி கவலைப்படாத, இனிமேட்டு எல்லாம் நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறா. இவனும் சாஞ்சிட்டு படுத்துட்ருப்பான். சரிண்ணா அப்படியே அடுத்த சீன் வந்து தண்ணி இல்லை, தண்ணி எடுத்து ஊற்ற வருவா. தண்ணி இல்லைன்னு சொன்னோன்னே சரி நான் போய் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லுவான். இல்லை நானே போகிறேன்னு இவளே வந்து நீ எங்கேன்னு சொல்லி நான் போய் பிடிச்சிட்டு வரேன்னு கேட்பா. சரி அந்த சைடு இருக்குன்னு சொல்லுவான். இவளும் போயிடுவா. அவள் போனதுக்கப்புறம் இவன் வந்து உள்ளே வந்து படுக்கலான்னு வருவாங்க. இவன் படுக்கலான்னு வந்தோடனே ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு வந்து எந்திரிச்சிருப்பான். எந்திரிச்சு போய் இதுக்கிட்ட பார்ப்பான், கதவுக்கிட்ட கம்பி வச்சு பார்ப்பான். யாரோ நடக்கிற மாதிரி இருக்குன்னு வெளியே வந்து பார்த்தா அந்த அமலாபாலோட புருஷன் வந்திருப்பாங்க. இங்கேயே வந்துடுவான். வந்துட்டு கேட்பான், இல்லை இங்கே ஒருத்தங்க லேடி என்னோட பொண்டாட்டி இங்கே ட்ரெயின்லேருந்து கூச்சி இங்கே வந்தாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். இல்லை இங்கே யாரும் வரலன்னு சொல்லுவான் இவன். அப்புறம் எப்படி அவன் கண்டுபிடிச்சி வந்து 2 பேத்துக்குள்ளே வந்து சண்டை ஆயிரும். ஒழுங்காக உண்மையை சொல்லு, அவன் எங்கே வச்சுருக்க அப்படின்னு கேட்பான். இவனும் இல்லை இங்கே யாரும் வரல அப்படி இப்படின்னு சொல்லுவான். இவனும் வந்து அவனோட புருஷனை வந்து இல்லை அவள் பேஷண்ட்டு, அவள் கொஞ்சம் பைத்தியம் மாதிரி, நான் வந்து அவளை ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டு போயிருந்தேன், ஆனால் அவளே வந்து கீழே குதிச்சு எஸ்கேப் ஆகிட்டா, அவள் உன்னையே கொன்றுவா அப்படின்னு வச்சுருந்தீனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோன்னே இவன் திருப்பி இவன் கதையை சொல்லுவான். நான் வந்து ஒரு டாக்டரு, என்கிட்ட வந்து பேஷண்ட்டாக வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிகிட்டு இருப்பான். நான் வந்து அப்புறம் நான் தான் அவளை வந்து இது பண்ணேன், க்யூர் பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினேன். அப்புறம் ஒரு நாள் அவளே வந்து இது பண்ணிக்கலாமா கேட்டா, கல்யாணம் பண்ணிக்கலாமா கேட்டால் நானும் சரின்னு. அப்புறம் போக வந்து அவளே வந்து ட்ரக்குக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டா. அப்புறம் அவளை ஒரு இதில் சேர்த்து விட்டுருந்தேன், ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தேன். அங்கேருந்து வாடையை கொலை பண்ணிட்டா வார்டன்லையே அப்படி இப்படின்னு இவனும் ஒரு இதை சொல்கிறான். இவனுக்கு வந்து ஒன்றுமே புரியாது.
இவனுக்கு ஒன்றுமே புரியாது. ப்ளீஸ் அவளை விட்டுரு, நான் அவளை கூப்பிட்டு விட்டுருன்னு பார்க்கணும். இவன் அப்படியே கேட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துடுறான். வீட்டுக்குள்ளே வந்து வந்துட்டு இவனும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே இவன் கன்ஃபார்ம் பண்ணான். சரி இவன் இங்கே தான் இருக்கான், இவன் தான் மறைக்கிறான்னு சொல்லிட்டு இவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒழுங்காக சொல்லு அவள் எங்கே இருக்கான்னு, அவளை நான் ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டு போகணும். இவன் ஆனால் நம்பவே மாட்டான். கடைசியில் அந்த கையில் வச்சு இந்த கம்பியை வச்சு இவன் காலில் அடித்தவனே இவனும் கீழே படுத்துருவான். படுத்தோடனே வந்து ஸ்ரீகாந்த் பேர் சொல்லி கத்துவான். ஸ்ரீகாந்த் கத்துவான். இவனுக்கு ஒன்றும் புரியாது. எங்கே என்ன பேர் சொன்னேன்னு கேட்பான். இவன் உடனே ஸ்ரீகாந்த் சொன்னேன்னு சொல்லுவான். அவள் பேர் வேற இல்லை அப்படின்னு சொன்னேன். அவள் பேர் வேறு தானேன்னு சொல்லுவான் இவன். இவனுக்கு ஒன்றும் புரியாது. உடனே சொல்லுவான், இல்லை அவள் பேர் ஸ்ரீகா தான், உன்ட்ட இப்படி சொல்லியிருக்கா, அவள் வந்து உன்னை ஏமாத்துறா அப்படின்னு சொன்னோன்னே இவன் நேராக இங்கே வந்துடுவான். அவனை வீட்டிலேயே விட்டுட்டு இவன் நேராக இங்கே வந்துடுவான். தண்ணி பிடிச்ச இடத்துலேயே வந்துட்டு ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லி அமலாபால்கிட்ட கேட்டுருப்பான். அமலாபால் உடனே வந்து அவன் வந்து உன்ட்ட வந்து பொய் சொல்கிறான், அவன் வந்து என்னை வந்து கொலை பண்ண பார்க்குறான், அதான் என்னை கூப்பிட்டு போக பார்க்குறான், நீயும் இப்படி நம்புறீல அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு ஒன்றும் புரியல. நான் யாரையுமே நம்பலை அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். இவளும் வந்து இவனும் டென்ஷன் ஆகி இவளும் வந்து வீட்டுக்கே போவாள். பார் நான் போய் அவனை என்ன பண்ணுறேன்னு நான் வந்துட்டு நிரூபிக்கிறேன், என்ன என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவாள். வீட்டுக்கு வந்து அவன் ரெடியாக உட்காந்துருப்பான் இவளை கூப்பிட்டு போகிறதுக்காக. இவனும் வந்தோடனே இவனும் எந்திரிச்சிருவான். சரி வா போகலாம், நம்ம போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போவான். அவனும் அங்கே நின்று பார்த்துட்டே இருப்பான். அவனுக்கும் ஒன்றும் புரியாது. இவளும் கொஞ்சம் அழுத மாதிரியே போவாள் இவன் கூட. இவனும் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நின்றுட்டுருப்பான். அவனும் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பான். அப்புறம் திடீர்னு கூப்பிட்டு இவளை இங்கேயே விட்டுட்டு போயிருங்க, எனக்கு இவன் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் பேசியிருப்பான். ஏன் உனக்கு சொன்னால் புரியாதாடா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்ருப்பான். இவன் உடனே இல்லை இங்கேயே விட்டுட்டு போயிருன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப அமலாபால் வந்து அந்த பின்னாடி கம்பியை வச்சு அவன் மண்டையே அடிச்சிருவா. புரிச்ச மண்டையில் அடித்து கீழே படுக்க வச்சுருவா. படுக்க வச்சோடனே வந்து அழுவ ஆரம்பிச்சிருவா. இவன் உடனே இல்லை நம்ம பார்த்துக்கலாம், நான் இருக்கேன், நீ அதை கூட நான் பார்த்துக்கிறேன், இங்கே இருக்கலாம் சொல்லி இவனும் போட்டு அவனை அடித்து ஃபுல் மண்டையும் பிடிச்சி ஆனால் இது பண்ணி விட்ருவான். ஃபுல் மண்டையும் உடச்சிருவான். சரின்னு குழி தோண்டணும்னு சொல்லுவான். அவளும் போய் இது பண்ண போவாள். அப்போன்னு பார்த்து இவனோட பர்ஸில் பார்ப்பான். பர்ஸ் எடுத்து காசு எடுத்து வச்சிட்ருப்பான். அப்போ பார்த்து அந்த பர்ஸில் ஒரு சீட் இருக்கும், அதில் ஸ்ரீகாந்த் பேர் போட்டிருக்கும், டாக்டர் சீட், மென்டல் ஹெல்த் கேர் சென்டர். இவனுக்கு அப்போ தான் புரியும். இதுதாங்க ட்விஸ்ட்டு, சரியான ட்விஸ்ட்டுங்க. இவனுக்கு அப்போ தான் புரியும், ஓ அப்போ இவன் சொன்ன உண்மைதான்னு. அப்படியே திரும்பி பார்ப்பான். இவளும் அப்படியே திரும்பி பார்ப்பான். இவளும் அப்படியே ஒரு மாதிரி நிற்பான், மறைச்ச மாதிரியே. இவனும் இவளே அவள் சொல்லுவா, என் பேர் அது இல்லை, என் பேர் சீக்காதான்னு சொல்லிட்டு கையில் ஒரு இது மாதிரி வச்சுருப்பா, போட்டு மாதிரி. அப்படியே வச்சு அடிச்சிருவாங்க, ஒரே அடி அடிச்சிருவா. அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அவுட் ஆகிட்டு நம்ம ஹீரோ திருப்பியும் வந்து தலையில் கட்டெலாம் கட்டு வந்து நிற்பாருங்க, கையில் கம்பி வச்சு. அவள் போட்டுக்க பேண்ட்லாம் கையில் பேண்ட்டை வச்சுருப்பான். ஆனால் அமலாபால் என்ன பண்ணான்னு நம்மளுக்கு காட்டவே இல்லை. அதை மட்டும் அப்படியே விட்டுட்டாங்க. அவரு திருப்பி வந்து உட்காந்துருப்பாங்க தனியாக. அவ்வளோதாங்க. பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்